ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லீயும் ஃப்ரெண்ட்ஸும் வேறு காரில் சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க. இந்த நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சும்மா ஊவை போட்டு கலாச்சிக்கிட்டே இருப்பான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே உனக்கு துரோகம் பண்ணிட்டால, நீ செம்ம மொக்க வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சண்டை போட்டே வருவாங்களாம். அப்போ தான் எதிர வேறு இவன் டைம் ட்ராவல் பண்ணி வேறு கார் முன்னாடி விழுந்துருப்பான். இவங்களும் டக்குன்னு பிரேக் அடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அப்படி தான் மைக் அடிச்சு விழுந்துருவான்ல. இவங்களுக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ இடிச்சிட்டா போலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற கதறிட்டு இருப்பான். இவனும் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கை மேலேயே நின்றுக்கிட்டு இருப்பான்லாம். அவனும் காலை எடுன்னு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வேற கேட்பாள். டக்குன்னு வேற அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருவான். தலை தொங்கிடுச்சுரா, இவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவ்வு வேற கதற ஆரம்பிச்சிருவான். உடனே வேற ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்களா. அங்கே டாக்டர்ஸும் செக் பண்ணிக்கிட்டு இவனுக்கு ஒன்றும் இல்லை, இவன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு வர சொல்லுவார். என்னது தூங்கிட்டு இருக்கானா, அப்போ இவனுக்கு எதுவும் அடிலாம் படலையா அப்படின்ட்டு வர கேட்பாங்களா. அடிலாம் ஒன்றும் பண்ணல, வேணா ஏஞ்ச பிறகு திருப்பி வேணா செக் பண்ணுறேன்ட்டு அவர் வேற கிளம்பிடுவார். டேய் ஒரு வேளை இவன் ஏஞ்சிக்கவே மாட்டானோ, அப்படியே கோமாக்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற வாயை வச்சு சும்மா இல்லாமல் வளரிக்கிட்டே இருப்பான். டேய் வேண்டா வாயை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற டென்ஷனாக ஆரம்பிச்சிருவான். டேய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அவனை இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊமை வர கன்ஃபார்ம் பண்ணுவா. எனக்கு இடிச்சா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓவராக பேசாத, நீ தான் இடிச்ச, இவ்வளோ பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நவ்வும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரையும் வேற வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவான். உடனே நவ்வும் அது பேர் நீங்கள் ஸ்டே பண்ண மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சரி தயவு செய்து வெளில போயிடுறியா, வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கிறியா அப்படின்ட்டு வேற கேட்பான். இவளுக்கு வேற செம்ம கடுப்பாக போயிடும். உடனே லீயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, என் பெட்டை வேணா யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு வேற கேட்பான். எனக்கு யார் இடமும் வேணாம், நான் இங்கேயே எங்கேயாவது ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே நவ்வும் சும்மாவே இருக்க மாட்டான். இந்த பேர் ரெண்டு பசங்க கூட தங்குறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் தயவு செய்து வெளில போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு பையன் மாரி இதெல்லாம் மூடிட்டு ஓரமாக நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற கொஞ்சம் காசு எடுத்து அங்கே இருக்கிற டப்பாவில் வேற போட்டுருவான். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி ரெண்டு பே பண்ணிட்டு தான் இருப்பேன், போதுமா அப்படின்ட்டு வேற லீ கிட்ட சொல்லுவாள். சரி ஓகே நீயே கொஞ்சம் உன் வீடு மாதிரியே நினச்சிக்கோ, பரவாயில்ல அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அதுக்கு நவ்வும் பாத்ரூமை ஓப்பனாக வச்சுட்டே வேற போயிட்டே பேசிக்கிட்டு இருவான். டேய் பொண்ணு இருக்காடா, கொஞ்சம் மூடிட்டு போடா இதுக்கப்புறம்னா அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே மூடி விட்டுருவான். உடனே அங்கே இருக்க ரூம் என்னது அப்படின்ட்டு வேற கேட்பான். அது ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். இந்த ரூம் நல்லா தான் இருக்குது, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இல்லை ரூஃபெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இடிச்சுப்பா பரவாயில்லையா அப்படின்ட்டு வேற கேட்பானா. நான் பாக்ஸ்லேயே படுத்துட்டேன், இதெல்லாம் என்னடா பெரிய விஷயம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். பட்டுன்னு பார்த்தா இவன் தலை இடிச்சுக்கும். உனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகலையே அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகலை, நீ ஹர்ட் ஆகிருக்கியா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் ஏன்டா ஹர்ட் ஆக போகிறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். இல்லை உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அதுக்கு என்னடா பண்ணுறது, ஒரே நாளில் எல்லாமே நடந்துடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனும் போயிட்டேன், ஒரு ஆக்சிடெண்ட்டும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் மோசமாக நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல, பரவாயில்ல விடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். சரி ஓகே நீ இந்த ட்ரெஸ்ஸோட தூங்க போகிறேன், நான் வேணா வேறு ஏதாவது ட்ரெஸ் கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். தயவு செய்து கொண்டு வாடா, இருந்தால் நானும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்வா. இவ்வளோ வரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாளா. சே இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸில் தங்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த குட்டி ரூஃப்குள்ளே தங்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, என்னால் நேராக நிமிந்து நிற்க முடியாது போல் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். மார்னிங் எழுந்ததும் நவ் வேறு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். டேய் என்னடா காமெடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஊவன் வேறு டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். லீயும் அவன் இப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்ன என் பாடியை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நவ் வேறு வாய் விட்டுருவானா. இவளுக்கு செம்ம கடுப்பாக போயிடும். உன்னை நீ என்னை வெறுப்பேற்றுறதுலேயே வேலையை வச்சுட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வர சவுண்டு கேட்குமா. உடனே நவ்வும் காய்ஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே உருண்டு அடிச்சுட்டு போய் கபோர்ட்குள்ளே உட்காந்துப்பான். லீயும் வேற அப்படியே பாத்ரூமில் வச்சு கதவை சாத்திருவான். பார்த்தா அவனோட தங்கச்சி சூக் தான் வந்துருப்பா. உன்னை எத்தனை வாட்டரை வந்து கூப்பிடுறது, கீழே வரவே மாட்டியா, ஒன்றும் வந்து கூப்பிட்டே எனக்கு வயசாகிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற டென்ஷனாக ஆரம்பிச்சிருவா. இரு ஒரு நிமிஷம், உன் ரூமில் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரை மோப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருவா. என்னை தவிர வேறு யாரும் இந்த ரூமில் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே சீக்கிரம் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே போயிடுவா. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி கேட்பா. பின்ன 3 வருஷமாக திருடுத்தனமாக இந்த ரூமில் தங்குறேனே, நான் கண்டுபிடிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு பயங்கரமாக சீன் போட்டு இருப்போம். உடனே இல்லையும் நீ ஃப்ரீயாக இருந்தானா நம்ம ரெண்டு பேரும் வேணா மார்னிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லைடா என் ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டுக்கு போயிட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஸோ நம்ம அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்ட்டு வேற கேட்பா. சரி ஓகே நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லு, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற நீ போயிட்டு வா அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவான். இங்கே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுவாங்க. இவன் வேற அப்படியே தூக்கத்துலேருந்து ஏஞ்சி போனால் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் வேற உட்காந்துருப்பான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வரும், நேற்று நைட்டு ஒரு கார் நம்மளை இடிக்கிற மாதிரி வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 நர்ஸுங்க வேற அவன் சிங்கர் சாங் ரைட்டர், அவன் பயங்கர அழகாக இருக்கான்லடி, அவனை பார்க்கறதுக்கு வேற நிறைய மீடியா பீப்புள் வேற வந்திருக்காங்க அப்படின்ட்டு வேற பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இங்கேயும் வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கர கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருப்பான். இவன் வேற அப்பப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்தோன்றதே வேற மறந்துடுவான். அந்த நர்ஸுங்க பேசுகிறத பார்த்த உடனே சரி மாறு விஷயத்தில் தான் வெளில போனோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கிளம்புவான். ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எம்ஜே தான்
அட்மிட் ஆகிருப்பான். இவனை பார்க்குறதுக்கு தான் எல்லா மீடியா பீப்புளும் வேறு வந்திருப்பாங்க. இவன் என்ன நினச்சிருப்பான், இவனை தான் பார்க்க வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி மாறு விஷயத்தில் வேறு வந்து ஒளிஞ்சிருந்து வேறு பார்த்துட்டு இருப்பான். ஐயோ இவ்வளோ மீடியா பீப்புள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் தாண்டி எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரங்கு சேஷ்டை வேறு காமிச்சிட்டு இருப்பான். எகிரி குதிச்சு வேறு போயிட்டு இருப்பான். ஆனால் அவங்க பார்த்துட்டு யாரா இவன் குரங்கு வேறெல்லாம் காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வேறு அவன் மூஞ்சில் இருக்க மாஸ்க் வேறு இறங்கிடுமா. ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டைவ் வச்சு பக்கத்தில் ரிவால்விங் டோர் வேறு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் வேறு உட்காந்துப்பான். அதில் கையை வேறு வச்சிருவானா, அப்படி வேறு ஸ்டாப் ஆகிடும். அந்த பக்கம் இருக்கிறவங்க டேய் கையிடுறா அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவன் வேறு ஐயோ நம்ம ஃபேன்ஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச வேறு மறைச்சிப்பானா. ஹலோ பாஸ் கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே சந்தோஷமா, ஆட்டோகிராஃப் வேணுமா இல்லை ஃபோட்டோகிராஃப் வேணுமா அப்படின்லாம் வேறு கேட்டுட்டு இருப்பான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் போஸ்ட்டை வேறு காட்டுவாங்க. எது கையை வச்சா இந்த டோர் சுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கையை எடுத்துருவான். பார்த்தா அது சுத்த ஆரம்பிச்சிருமா. இவனும் வெளில வந்துருமா. டேய் என்னடா உலக அதிசயமாக இருக்குது இந்த டோரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வேறு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓஹோ இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, ப்ராங்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, யோவே வந்து யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாரி வேறு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இவனே வேறு சுற்றி பார்ப்பானா, என்ன இது பில்டிங்லாம் வேறு மாதிரி இருக்குது, உலகமே மாறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு செம்ம கன்ஃபியூஷனில் இருப்பான். அப்போ வேறு ஒரு ட்ரோன் வேறு இவன் எதிர வேறு பறந்துக்கிட்டு இருக்குமா. அதை பார்த்தோன்னே என்னது இது என் எதிர வந்து பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயத்தில் நின்றுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் வேறு ஒருத்தர் ப்ளூடூத் போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இவங்கிட்ட தான் பேசுகிறான் போல் அப்படின்னு நினச்சி யோ வேறு பதில் சொல்லிட்டு இருப்பான். ஹலோ பாஸ் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே கிளம்பிடுவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் அங்கே இருக்க எல்இடி ஸ்க்ரீனை வேறு பார்ப்பானா, அதில் 2017 இருக்கும். இந்த இது 2017 நான் எப்படி இந்த வருஷத்துக்கு வந்தேன், நான் 94 தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பான். அப்போ தான் இவனே ரிலீஸ் பண்ணுவான், நம்ம டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு. நம்ம எப்படி டைம் ட்ராவல் பண்ணோம் ஒன்றுமே புரியலையே, திருப்பி நம்ம எப்படி போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்லேயே வேறு நடு ரோட்டில் உட்காந்துருவான். எங்கே கட் பண்ணால் லீயை தான் கட்டுவாங்க. அவனும் நவ்வும் வேறு காரில் வந்துட்டு இருப்பாங்க. டி எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு நவ்வும் கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே பேர் இப்போ நம்ம ஊவோட ஃப்ளாட்டுக்கு தான் போகிறோம், அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறேன், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு வர கதறிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் வேறு அவன் ஃப்ளாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஊன் வேறு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போ அவங்க அம்மா வேறு கால் பண்ணுருவாங்க. உடனே தங்கம் நேற்று கால் பண்ணியிருந்தே என்ன மேட்ரு, எனக்கு வேறு ஒரு பேட் ட்ரீம், உன் லிப்ஸில் வந்து ஒரு வண்டு வந்து 3 வாட்டி கிஸ் பண்ணுற மாதிரிலாம் கனவு கண்டேன், ஸோ உன் லிப்ஸை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இப்படி வளர்றாந்தா தயவு செய்து ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போன்னு பார்த்து லீயும் அங்கே வந்துருவானா. டே நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பான். உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் வந்தேன், உண்மையை சொன்னானா உனக்கு கஷ்டமாகவே இல்லையா அப்படின்ட்டு வேறு கேட்பான். இதில் என்னடா கஷ்டம் இருக்குது, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு நாள் எண்ட் ஆக தான் ஆகும், எனக்கு 2 ரிலேஷன்ஷிப்பும் எண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதானே ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே இவனும் வேறு சரி ஓகே நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு வேறு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். இவனும் போயிட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் வேறு எடுத்து வேறு போட்டுட்ருப்பா. இதுக்கு இதெல்லாம் எடுக்கிற அப்படின்ட்டு வேறு கேட்பானா. ஆமாம் இதை நாங்கள் 2 பேருமே காசு போட்டு தான் வாங்கணும், அதனால் எனக்கும் சரி பாதி உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேறு தனித்தனியாக வேறு பிச்சு எடுத்துகிட்டு இருப்பா. ஒரு டெடி பேர் இருக்கும், அதையும் வேறு 2 துண்டாக பிச்சு தலையை வேறு இவ எடுத்துப்பா. ஐயோ இவளுக்கு பைத்தியம் முத்திடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பார்த்துட்டு இருப்பான். லேப்டாப்பை எப்படி 2ஆக உடைப்பா அப்படின்ட்டு வேறு கேட்பானா. அதோ உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 துண்டாக வேறு உடச்சிருவா. அடி சைக்கோ உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் வேறு நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் வேறு பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். இவனுக்கு வேறு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துருமா. பாத்ரூம் போயிட்டு வந்து கையை கழுவலாம்னு சொல்லிட்டு டேப்பை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். அது வேறு ஆட்டோமேட்டிக் டேப்பாக ஓப்பனே ஆகாது. பக்கத்தில் ஒருத்தன் வந்து அசால்ட்டாக கை கழுவிட்டு போயிடுவான். என்னடா இது அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை வேறு கையை நீட்டுவானா. தண்ணி வேறு வந்துட்டு இருப்போம். இவனும் சின்ன குழந்தை மாதிரி தண்ணியில் வேறு விளையாடிட்டு இருப்பான். டெக்னாலஜியை இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்ரட்டரிகிட்டையும் வந்துட்டு இங்கே பப்ளிக் ஃபோன் பூத் எங்கே இருக்குது, நான் கொஞ்சம் ஃபோன் பேசணும் அப்படின்ட்டு வேறு கேட்பான். இப்போ யாருப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணுறது, வேணா பேக் கேட்டில் ஒன்று இருக்கும், வேணா போய் செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவனும் போயிட்டு இருப்பான். அங்கே 2 பொண்ணுங்க வேறு இவனை பார்த்துட்டு வேறு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கும். இவனும் நம்ம டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மறந்துட்டு இவன் வேறு ஃபேன்ஸ் போல அப்படின்னு நினச்சி வேறு இப்போ இவனும் கம்மன் சீன் போட்டுருப்பானா. அந்த பொண்ணுங்க வேறு யார் இவன் பூமர் மாரி இருக்கான், ரொம்ப அவுடேட்டடாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு வேறு கலாச்சிட்டு இருப்பாங்க. அடி பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கம்மன் போயிட்டு இருப்பானா. அங்கே ஒருத்தன் வேறு வீடியோ பார்த்துட்டு இருப்பான் ஃபோனில். பாஸ் இங்கே பப்ளிக் ஃபோன் பூத் எங்கே இருக்குது, நான் ஃபோன் பேசணும் அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஃபோனில் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சா, இருந்தாங்க என் ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வேறு கொடுப்பான். அவன் கையில் இருக்கிறது வந்து குட்டி டிவின்னு நினச்சிட்டு ஓ கை தான் ஃபோனாக இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு போல், சின்ன வயசில் நம்ம கூட பொம்மை படத்துலலாம் பார்த்துருக்குமே அப்போல்லாம் நம்ம சிரிச்சிருப்போம், ஆனால் இப்போது ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை வாங்குறதுக்கு பதில் அவன் கையை எடுத்து அப்படியே ஃபோன் மாதிரி வச்சு ஆமாம் எப்படி நம்பர் டயல் பண்ணணும் அப்படின்ட்டு வேறு கேட்பான். அட சைக்கோ யாரா நீ, சரியான பைத்தியக்காரனாக இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையனை இவங்ககிட்ட எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சி போயிடுவோம். இந்த பக்கம் அவங்க வேறு ரேடியோ ஷோவை சொதப்பிடுமேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில்
வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. வாங்க உன் மேலே தப்பே கிடையாது. அவங்க டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்டால் நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணுங்களும் வந்துருமா, நீங்கள் தானே நாங்கள் அந்த ரேடியோ ஷோ வீடியோவில் பார்த்தோம், செம காமெடியாக இருந்ததுன்னு வேற கலாச்சிட்டு இருப்பாங்க. என்னது வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோனை காட்டுவாங்க. அதில் வேற பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு வேற இருப்பாங்களாம். இவங்களுக்கு வேற பயங்கர அவமானமாக போயிடும். கூனி குறுக்கி வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே வாங்கும் இதில் கலாய்க்கிறதுக்கு என்ன இருக்குது, பெரியவங்ககிட்ட இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவீங்களா, உங்களை யார் இங்கே வர சொன்னா, ஒழுங்காக வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லீயும் ஊவை பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வேற வந்துருவான். எழுப்பலான்னு போவான். ஆனால் உள்ள அவள் பயங்கரமாக வேற தூங்கிட்டு இருப்பான் டயர்டில். சரி ஓகே இவளை எழுப்ப வேணாம், நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். நவ் வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். அடி அவளை எழுப்பினா தான் என்ன, ஏன் இவ்வளோ ஃபேவர் பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பான். மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் உள்ளே கேட்பாங்களாம். அங்கே இருக்க நர்ஸும் வேற அவர் காலையிலேயே கிளம்பிட்டாரு, எங்ககிட்ட கூட சொல்ல, நாங்களும் அவரை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. எது கிளம்பிட்டாரா அப்படின்ட்டு வேற ஷாக் ஆவாங்க. ஐயோ நம்ம கிட்ட பணம் கேட்டு மிரட்ட போகிறான் போலடா அப்படின்னு சொல்லிட்டு நவ்வு வேற புலம்ப ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லீயும் ஆஃப் பண்ணி விட்டுருவான். இந்த பக்கம் கட் பண்ணால் யோவா தான் கட்டுவாங்க. அவனும் பப்ளிக் ஃபோன் பூத்தை கண்டுபிடிச்சி கால் வர ட்ரை பண்ணுவான் அவங்ககிட்ட இருக்க நம்பரெல்லாம். ஆனால் எந்த நம்பருமே நாட் இன் யூஸ்ன்னு வேற வந்துகிட்டு இருக்குமா, செம்ம டென்ஷன் ஆகிடுவான். நான் எப்படி டைம் ட்ராவல் பண்ணேன், இது எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ நான் எப்படி திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் வேற தலையை பிச்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கு வாங்கோட ஞாபகமே வரும். நம்ம ஃபஸ்ட்டு வாங்க போய் கண்டுபிடிப்போம், அவனை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மெயின் ரோட்டில் எந்த சைடு போகணுன்னு வேற தெரியலேன்னு வேற நடு ரோட்லேயே நின்று வேற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பார்க்காக தான் காட்டுவாங்க. டேய் நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, உனக்கு காலில் அடியே பல்ல அடிப்பட்ட மாதிரி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வேறு போட்டு கிழிக்கின்னு கிழிச்சிட்டு இருப்பாரு. உனக்கு என்ன இந்த மார்க்கெட்டில் இருக்கணும்னே தோணலையா, மேலே வருது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஆனால் டக்குன்னு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியா, எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் ஒன்றும் தெரியலையே, ரொம்ப ஈஸியாக மேலே போயிடலாம் தான் எனக்கு தோணுது அப்படின்னு வேற ரொம்ப திமிரா வேற பதில் சொல்லிட்டு இருப்பான். உடனே பார்க்கும் நம்மளாம் ஃபேமிலி மாதிரி எதுக்கு என்கிட்ட மறைக்கிற, எதுவும் வந்தாலும் டேரெக்டாக சொல்லு அப்படின்னு வேற பேசிகிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்தா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கேத்தியும் வந்துருவாங்க. இவர் ஒரு ஸ்கூல் பையன் ட்ரீட் பண்ணுற மாதிரி வேற பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிவை சுத்தமாக கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆமாம் உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, என்ன ஃபேமிலி கூட்டலாம் எதுவும் மறைக்கக்கூடாது, மரியாதையும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கிட்ட பேசுகிற மாதிரி வேற பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அதை பார்த்தோன்னே எம்ஜிக்கெலாம் செம்ம காமெடியாக போயிடும். பாஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஃபேமிலி விட்டால் இப்போ எதுவும் மறைக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எதுவும் வந்தாலும் ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு வேற கலாச்சிட்டு இருப்பான். அவனை மரியாதையே வெளில போனான், அவங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்னு வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். இந்த பக்கம் பார்த்தா யோவா தான் காட்டுவாங்க. அவனும் வேற வெளில எங்கே போகிறதுனே தெரியாமல் வேற வந்துட்டு இருப்பானா. வெளில அவன் காரை வேற பார்த்துருவான். இது நம்ம கார் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வேற பார்த்துட்டு இருப்பான். சேச்சா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற வந்து சாவி போடுவானா, ஓப்பன் வேற ஆகிடும். ஐயோ இது ஏன் காரு தான், எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே உட்காந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த பக்கம் வாங்க அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரான். டே ஹாங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த தாத்தா கேட்பாரு. இல்லை ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு வேற சொல்வார். உடனே தாத்தாவும் டே இதுக்கிட்ட அந்த ஷோக்கு கூப்பிட்டு போனேன், நீ சரியான முட்டாள் அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த குட்டி பொண்ணும் அவங்க வரமாட்டாங்கன்னா அவங்க நூடுல்ஸை நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு வேற கேட்பா. சரி ஓகே சொல்லோ நீ சாப்பிடு, நான் வந்தால் நான் வேறு ஒன்று சமைச்சு தந்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற கொடுத்துருவாரு. உடனே இவரும் நான் வேணும்ன்ட்டு எல்லாம் ஒன்றும் பண்ணல, அவள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டா, ஸோ அதுக்காக தான் நான் அந்த கூப்பிட்டு போனேன், இல்லைனா நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருப்பாரு. டி முண்டோம் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு, எனக்கு ஒரு ப்ரொடியூசர் தெரியும், நானும் அவனும் அண்ணன் தம்பி மாரி பழகிட்டு இருந்தோம், நாங்கள் அவங்ககிட்ட பேசி நான் சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு வேற அந்த தாத்தா சொல்லுவார். எது அந்த ப்ரொடியூசரா, அவர் செத்து பல வருஷம் ஆகுது அப்படின்ட்டு வேற சொல்லுவார். என்னது செத்துட்டா, நான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற தாத்தாவும் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த பக்கம் லீயனோ வேற காரை தேடிட்டு இருப்பானுங்க, கார் இருக்கவே இருக்காது. தான் எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நவ் வேற பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் யோதானே அதை எடுத்துகிட்டு போயிருப்பான். யோக்கு வேற எங்கே போனால் என்ன பண்ணோன்னு வேற ஒன்றுமே தெரியாது. டே என்னடா சியோல் இப்படி மாற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வேற போயிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து வேற ஏஞ்சிப்பா தூக்கத்துலேருந்து, இவன் ஏதோ கடத்திட்டு தான் போகிறான் போல, நம்ம கிட்ட தப்பாக நடந்துக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. இவ கத்துறத பார்த்தோன்னே யோவன் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். இவ வேற பயத்தில் கையில் கிடைக்கிறதெல்லாம் வேற எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாளா. கொஞ்சம் சும்மா இருக்கிறியா, ஆக்சிடென்ட் ஆகி நம்ம 2 பேருமே செத்து போயிட போகிறோம், கம்முன்னு இரு அப்படின்ட்டு வேற இவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ நீ காரை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேனை வேற எடுத்து காட்டிகிட்டு இருப்பா. ஐயோ அதை வச்சு அடிச்சனா உண்மையாகவே செத்துருவான், நீ கொஞ்சம் கையை கடை வச்சுட்டு சும்மா இரு அப்படின்ட்டு வேற கத்திட்டு இருப்பானா. எதிர வேற கார் வந்துடும். டே பிரேக் அடிடா அப்படின்ட்டு வேற இவனும் கத்திட்டு முன்னாடி வருவா. பட்டுன்னு பிரேக் அடிப்பானா, இவனும் ஸ்லிப் ஆகி அப்படியே வேற இவனை கிஸ் பண்ணிவிடுவா. டே என்னையாடா கிஸ் பண்ண, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பேனை தூக்கி மண்டை மேலேயே ஒன்று போடுவா. இரு உன்னை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற உன் பயங்கர ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பா. உனக்கு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோவும் கேட்பானா. நீ தானே இந்த கார் முன்னாடி மைக்கடிச்சு விழுந்த, அவனை இந்த மைக்கடிச்சு விழுந்து காசை உஷார் பண்ணுற ஆளுங்களா நீங்கள், அப்படி நீ பிளான் பண்ணியிருந்தானு வச்சுக்கேன், ஒரு தப்பான ஆளுங்க கிட்ட போய் பிளான் பண்ணியிருக்கேன், நாங்களே காசு இல்லாமல் இருக்கோம், சரி ஓகே ஏதோ ஒன்று சீக்கிரம் கார் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எனக்கும் போகணும்னு ஆசை தான், ஆனால் கார் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்னு வேற சொல்லுவான். இவன் வேறு ஃபோன் எடுத்து பார்ப்பாலாம், ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, சரி உன் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு நீ என்ன கேட்குறேனே புரிய மாட்டேங்குது
மாட்டுது அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஃபோன் இல்லாமல் யாராவது இந்த காலத்தில் இருப்பாங்களா? சீன் போடாத கூடு அப்படின்ட்டு வர சொல்லுவா. நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன், நீ என்ன கேட்குறனோ புரிய மாட்டேது, என்கிட்ட அது கிடையவும் கிடையாதுன்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் நவன் வேற பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருப்பான். யாரும் பார்க்காத அவன் லைவ்ல வேற ஓட ஃபோட்டோலாம் வச்சுட்டு இந்த பொண்ணு என் காரை திருடிட்டு போயிடுச்சு, யாருக்காவது ஏதாவது தெரிஞ்ச டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்போம். டேய் 0 வியூவர்ஸ் தான் இருக்காங்க, யாருக்கடா காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வேற பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன் யாரும் என் லைவை பார்க்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஹைரின்னு ஒரு பொண்ணு வேற பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே இவன் வேற வாயை பொழந்து வேற பார்த்துட்டு இருப்பான். அவளை பாரு எவ்வளோ ஒல்லியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற வாயை பொழந்து வேற பார்த்துட்டு இருப்பாங்க. இவ டான்ஸ் ஆடும் போது கூட ஹீல்ஸ் எல்லாம் கழட்டவே மாட்டாடா, எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேற பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே இவ தான் இவ டெபியூ டீமோட மெயின் பிளேயராக இருப்பா போலடா அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பான். யார் சொன்னா, அவளுக்கே ஒரு பாடி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேற தெரிஞ்ச மாதிரி வேற கதை விட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் வேற லிஃப்ட் கேட்டுட்டு இருப்பானு, யாருமே வேற நிறுத்த மாட்டாங்க. என் மூஞ்ச பாருங்கடா, நான் தாண்டா ஏன்டா நிறுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் வேற நடு ரோட்ல நின்று வேற கத்திக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரமாக கத்துனால டயர்ட் ஆகிட்டு உள்ள வேற வந்து உட்காந்துட்டு இருப்பான். இந்த சுச்சுவேஷனில் கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு பார்த்தா தெரியல அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். என்னது படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் போய் படிக்கிற, இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி தான் நீ படிக்கிறியோ போ அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். என்னடா ட்ரெஸ் இது, செம்ம காமெடியாக இருக்குது, பூமராக இருப்பா போல அப்படின்ட்டு வேற கலாச்சிட்டு இருப்பான். எங்கே வாங்கின நீ இதை அப்படின்ட்டு வேற கேட்பா. இந்த காலத்தில் போய் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப அவுடேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு பங்கமாக வேற கலாச்சிட்டு இருப்பா. யாரு நான் அவுடேட்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை வேற வாயை பொழந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஆமாம் பின்ன நீ தான் குப்பையிலேருந்து பொறுக்கிட்டு வந்தே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. நான் யாருன்னு தெரியுமா, இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், என் வயசு என்னன்னு தெரியுமா, நான் 71ல் பிறந்தேன், உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாரி இருக்கு, என்ன 73ல் பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானா. என்னடா இவன் லூசு மாரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவா. நான் பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு டோ பண்ணுற வண்டி வேற வந்துருமா. அவங்க நம்ம காரை டோ பண்ணிட்டு போய் கராஜில் விட்டுறாங்களாம் அப்படின்ட்டு வேற சொல்வா. இவன் வயிறு வேற பசியில் கத்த ஆரம்பிச்சிருவான். அப்பா இங்கே பேர் யாருக்கோ பயங்கர ட்ரெண்டியான ஆளுக்கு வயிறுலாம் கத்துது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். பார்த்தா இவனோட வயிறும் கத்த ஆரம்பிச்சிடும் பசியில். என்னப்பா உனக்கும் கத்த ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ட்டு வேற கலாய்ப்பா. ஒரு நிமிஷம் இருக்கு, என்கிட்ட சாக்லேட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பாக்கெட்டில் கை விட்டு வேற தேடிட்டு இருப்பான். ஒன்று வேற இருக்குமா, இவன் வேற பாவமாக பார்த்துட்டு இருப்பா. இந்த உனக்கும் வேணுமா அப்படின்ட்டு வேற கொடுப்பானா. இது என்னன்னே தெரில, நான் எப்படி வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு வேற சொல்வா. அட கருமமே, நீ என்ன டிவிலாம் பார்க்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அப்படியே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இவன் தான் நடிச்சிருப்பான். அப்படியே ஃப்ரீடம்னு வேற கத்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஐயோ பைத்தியம் பிடிச்சிச்சு போலி இவனுக்கு அப்படின்ட்டு வேற இவ்வளோ பயத்தில் நின்றுட்டு இருப்பா. இன்னும் பயப்படுற, உன் வீட்டில் டிவிலாம் இருக்காதா, நீ அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க மாட்டியா அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்போம். இந்த பக்கம் தாத்தாவை தான் காட்டுவாங்க. அவரும் நெயில் கட்டரை தேடிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து லோன் ஃபைல்ஸ் எல்லாம் வர பார்த்துருவாரு. என்னது லோன் கட்டாமல் டியூவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி வர பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இவங்களும் கார் ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்களாம். ஐயோ ஒருத்தங்கிட்ட கிரெடிட் கார்டு கூடவா இல்லாமல் இருக்கும், 60,000 மொய் வச்சுட்டானே, மரியாதை இந்த காசை எனக்கு நீ திருப்பி தர அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திட்டு இருப்பா. லூசு, நீ வேற என்கிட்டே 10 பைசா இல்லாமல் ஓட்டாண்டியாக சுற்றிட்டு இருக்கேன், நீ வேற காசு கேட்குற, கண்டிப்பாக ஆனால் உன் காசை நான் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இப்போ எங்கே போனேனே தெரில, லொக்கேஷன் என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு வேற புலம்பிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சிருப்பா. அதை வேற வாய்ஸில் வேற ஆன் பண்ணுவாளா. எது நீ அந்த ஃபோன் கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் பயங்கர ஷாக்காகி வேற பார்த்துட்டு இருப்பான். இருடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற லொக்கேஷன் என்னன்னு கேட்பாலாம். அதுவே வேற பதில் சொல்லும். இப்போ இந்த ஃபோன் பேசுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற ஷாக்காகி கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, கொஞ்ச நேரத்துக்கு உன் வாயை மூடிட்டு வண்டியை மட்டும் ஓட்டு, இதுவே உனக்கு லொக்கேஷன் சொல்லும் அப்படின்னு வேற சொல்லுவா. என்னது இது என்கிட்ட லொக்கேஷன் சொல்லுமான்னு வேற அதுக்கு வேற ஷாக் ஆகுவான். ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னடா அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். நீ தான் ஏறும் போது இண்டிகேட்டர் உடச்சிட்டே அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். நீ தான் கொஞ்சம் இண்டிகேட்டரை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற இண்டிகேட்டரை வேலை பார்க்க விட்டுருவான். அப்பன்னு பார்த்து ஊக்கு வேற அர்ஜென்ட்டாக சூச்சு வந்துருமா. நீ வாயை வச்சுட்டு சும்மாடா, நான் சூச்சு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேற சொல்லுவா. சீட் பெல்ட் வேற வரவே வராது, இருக்கிற பிரச்சனை இப்போ இது வேற என் உயிரை வாங்குதே அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பா. இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து சீட்டு வேற இறங்கிடும். இவனும் அப்படியே ஸ்லிப் ஆகி அவளை அப்படியே வேற கிஸ் பண்ணிடுவான். உடனே வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவாட்டி. இப்போ ஏன்னா எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திட்டு இருப்பாளா. நான் எங்கே கிஸ் பண்ண, அது ஸ்லிப் ஆகிடுச்சு, ஏன் சும்மா என்கிட்ட கோவப்பட்டே இருக்கா இவ அப்படின்ட்டு வர புலம்பிட்டு இருப்பான். இவனுக்கு வேற சூச்சு வந்துடுமா. ஃபோன் கிட்ட வேற நான் சூச்சு போகிறேன், நீ வேணா அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு போவான். இவனும் சூச்சு போயிட்டு வேற வந்துட்டு இருப்பானா. அங்கே வேற ஒரு ஆள் வாங்கன்ற பேரில் வேற ஏதோ பேசிட்டே போவான். என்னது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வேற போயிடுவான். ஐயோ என்ன வேற விட்டு போயிட்டான், என் ஃபோனை வேற எடுத்துகிட்டு போயிட்டானே, கையில் மாட்டினா உன்னை கைமா பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நின்று வேற ஊவன் கத்திக்கிட்டு இருப்பா. இவன் வேற அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போவான். ஆனால் ஃபோன் வேற அடிக்க ஆரம்பிச்சிடும். தான் கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பா. இது எப்படி ஆன் பண்ணோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற அப்படியே புலம்பிட்டே வேற போயிட்டு இருப்பான். இந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனில் வேற அந்த காரை வேற மிஸ் பண்ணுறான். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே ரிலாக்ஸ், நம்ம ஸ்டுடியோக்கே போகலாம், ஸ்டுடியோ எப்படி போகிறது அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே அந்த ஃபோனும் வேற நீங்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லொக்கேஷனும் சொல்லும். சரி ஓகே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த லொக்கேஷனை அப்படியே ட்ரேஸ் பண்ணியே வேற போயிட்டு இருப்போம். இங்கே இவ வேற கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பாள்.
இருப்பாளா, அவன் வேறு ஃபோனை எடுக்கவே மாட்டான். ஏன்டா டேய் என் ஃபோனையும் எடுக்க மாட்டேறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, கையில் கிடச்சா உன்னை சாவடிச்சிருவேன்னு வேறு கத்திக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் லியோ ஊக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஃபோன் கூட காணோம் அப்படின்னு வேற பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து இவ்வளோ பிசி உட்காந்து கால் பண்ணுவா. எங்கே போன நீ, ஆளே காணோம், நீ வேறு கார் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நவ் வேறு பயங்கர டென்ஷனில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேறு நின்றுட்டு இருக்கான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். டேய் இப்போ அதெல்லாம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, என் ஃபோனும் காரு எல்லாத்தையும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், நான் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து சொல்கிறேன், நீ டாக்ஸிக்கு காசு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வை, ப்ரைவேட் நம்பர்லேருந்து கால் வந்தால் கொஞ்சம் ஃபோனை எடு அப்படின்ட்டு வேறு ஃபோனை கட் பண்ணிவிடுவா. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். ஒரு வழியாக யோவன் ஸ்டுடியோவை கண்டுபிடிச்சி அங்கே வேறு வந்துருவானாப்பா. இங்கே இருக்கிறது இந்த பில்டிங் தான்ப்பா பழசாக அப்படியே இருக்குது அப்படின்னு வேறு புலம்பிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து வாங்க வந்துடுவார். வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடைசியாக பேசுறது வேறு இவனுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். யோவன் வாங்கிட்ட இதுக்கப்புறம் நான் இந்த கம்பெனிக்கெலாம் ஒர்க் பண்ண போகிறதில்ல, நான் வேறு ஒரு கம்பெனி பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு வேறு வாங்கவும் கேட்பாரான். நீ வேணா என் கூட வந்துரு, நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இந்த காசுக்காகலாம் நான் எதுவும் சொல்லடா, பாவம்டா சூன், நம்மளுக்காக தான் லோன்லாம் எடுத்துருக்காரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். நானும் எடுக்க சொன்னேன்னு வேறு திமிரா வேறு பேசிடுவான். அது வேறு இவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குமா. வாங்க வேறு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிட்ட வந்து வேறு பார்ப்பாரு. இவன் வேறு கூனி குறுக்கி வேறு உட்காந்துட்டு இருப்பான். ஹலோ பாஸ், இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது, இங்கேருந்து கார் எடுங்க அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்தா அந்த தாத்தாவும் அங்கே வந்துடுவார். நீங்களும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர ஷாக்கில் வேறு உட்காந்துட்டு இருப்பான். அவரும் வந்துட்டு டேய் லோன் மேட்டர்லாம் வந்து ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் இருக்க, அது வேறு ஓவர் டியூவில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாரு. இல்லை அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு வேறு வாங்க சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அந்த தாத்தாவும் எல்லாம் அந்த பைத்தியக்காரன் யோவால தான் வந்தது, அவனை நம்பி தான் எல்லா லோனும் எடுத்து இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வேறு புலம்பிட்டு இருப்பாரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்முடுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். அப்போன்னு பார்த்து ஹாங்க வந்துடுவாங்க. என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. ஹாங்க பார்த்தோன்னே யோவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அப்போ 3 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிவிடுவாங்களாம். உடனே வேறு வாங்குவோம், ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஹாங்க்கு எதுவும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வேறு புலம்பிட்டு இருப்பாரு. என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் உள்ளே போயிடுவார். இந்த பக்கம் ஊவன் வேறு வீட்டுக்கு வந்துட்டு நடு வீட்டில் வேறு தலையை வச்சு போட்டு வேறு பைத்தியம் மாதிரி படுத்துக்கிட்டு இருப்பான். நவ்வெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருப்பான். என் காரை தூக்கிட்டு போயிட்டு தொலைச்சிட்டு வேற வந்து உட்காந்துட்டு இருக்கா, வேறு அழுதா விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பானா. இவன் கத்துறத பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுவா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரன் தான், அவன் தான் என் ஃபோனு கார் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு வேற கத்திக்கிட்டு இருப்பா. டேய் நீ எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, அங்கே கூட நான் அவனை துரத்திட்டு வருவான்டாமா, அவனை உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு வேற கொலகாரி மாதிரி வேற பேசிக்கிட்டு இருப்பா. டேய் இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு வேற நான் டென்ஷன் ஆகிடுவானா. டேய் எனக்கும் தெரில, இருறா கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு லியோ பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, நம்ம பண்ண துரோகத்தால் நம்ம மேலே செம்ம கடுப்பில் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ண துரோகத்தை வர யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இவன் வேற வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி கிட்ட வேற வந்து அப்படியே வித்துட்டு இருப்பான். அவன் வேற ஃபுல் செட்டில்மெண்ட் வேற கொடுத்துருப்பான். எங்கே உங்கள் ஓனர், அவரு கூட ஆளே காணும், உங்கள் மேனேஜர் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோன் பண்ணி பார்ப்பாரான். அவனுங்க வேற எடுக்கவே மாட்டாங்க. நல்ல வேலை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே வில்லத்தனமாக வேற சிரிச்சிட்டு இருப்பான். எல்லா காசையும் நானே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற அவன் டிக்கியில் வேற எடுத்து போட்டு வேற கிளம்பிடுவான். பார்ப்போன்னா காசு டிக்கியில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் போய் கார் டிக்கி ஓப்பன் பண்ணுவானா, ஃபுல்லாக ஊவோட திங்ஸ் தான் இருக்கும். கருமம், அது சரி பல வருஷம் ஆச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். இவனும் வேற அப்படியே ரேமன் செஞ்சு வேற சாப்பிட்ணுன்னு வேற பிளான் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஊவன் வேற லியோட ஃபோன்லேருந்து வேற ட்ரை பண்ணுவான். அப்போ கூட ஃபோன் எடுக்கவே மாட்டான். அடப்பாவி, இந்த ஃபோன்லேருந்து பண்ணால் கூட எடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுவா. ஆனால் இந்த பக்கம் வேற பயங்கரமாக போராடிட்டு இருப்பான் ஸ்டவ் கிட்ட. எதுலேயுமே கேஸ் இருக்காது. அட கருமமே, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரேமன் செய்யலான்னு பார்த்தா இது வேற ஒர்க்கே ஆக மாட்டுதுன்னு சொல்லிட்டு பச்சையாகவே உட்காந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். காரில் ஊவோட ஃபோன் வேற இருக்குமா, அது வேற லாக் ஆகிருக்கும். உடனே ஹேண்ட் ஃபோன், நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். இதை வேற எப்படி ஆன் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வேற அந்த பட்டன் அழுத்திடுவான். அதுவும் வேற ஆன் ஆகிடும். ஃபோன் இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்ட்டு வேற கேட்பான். அதுவும் வேற கரெக்டாக 2017 சொல்லும். அப்போ நான் உண்மையாகவே டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, டைம் ட்ராவல் பாசிபிளாக என்ன அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே டைம் ட்ராவலுக்கான ரிசல்ட் எல்லாம் வேற வந்துட்டு இருக்கும். நான் இதெல்லாம் கேட்கல, பாசிபிளாக இல்லையான்னு மட்டும் சொல்லு, நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். ஆனால் அது வேற எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரிசல்ட் மட்டும் காமிச்சிட்டு இருக்கும். இவனும் வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். இதெல்லாம் யோக்கு வந்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோக்கான ரிசல்ட் வேற காமிச்சிருமா. என்னது என்னை பற்றி கூட சர்ச் பண்ணுவீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருப்பான். அதில் வேற 94 இவர் இறந்துட்டாருன்னு வேற போட்டிருக்கும். என்னது நான் 94 இறந்துட்டேனா, நான் எப்படி இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் பயங்கர டென்ஷனில் வேற உட்காந்துட்டு இருப்பான். இவனும் அப்படியே கார்லேயே தூங்கிடுவானா. மறுநாள் காலைல பார்க்கில் வாக்கிங் போகிறாங்க எல்லாருமே வேற இவன் கார்லேயே தற்கொலை பண்ணிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேற அப்படியே சுற்றி நின்று வேற பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேற கதவு தட்டுவாங்களா, இவன் வேற நல்லா முரட்டத்தனமாக தூங்கிட்டு இருப்பான். உடனே அங்கே இருக்க கல்லை வச்சு விண்டோ வேற அப்படியே உடச்சிருவாங்க. அந்த சத்தத்தில் தான் வேற இவனும் ஏஞ்சிப்பானா. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளில வந்து பார்ப்பான். உடனே எல்லாருமே நீ சாகலையா, நாங்கள்லாம் நீ ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நாங்கள் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கோம், நல்ல வேலை இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் மறந்து போய் அப்படியே மூஞ்ச வேற மூடுவான். அவங்க வேற கண்டுக்கவே மாட்டாங்க. சே மறந்துட்டோம், நம்ம தான்
டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல, நம்ம இங்கே சும்மா உட்காந்து புலம்பிட்டு இருந்தாலும் எதுவும் மாறாது. நம்ம தான் ஏதாவது மாற்றணும். இப்போதைக்கு நம்ம ஸ்டுடியோ போவோம். என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் நம்ம வேற மேலே செம்ம காண்டில் இருப்பான். காரை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு என்கிட்ட நடிக்கிறாடா, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வேற பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். உடனே லீயும், நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, உனக்கு நான் நூடுல்ஸும் கொஞ்சம் எக்கும் செஞ்சு தரேன், நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படின்ட்டு வர சொல்லுவான். அதுவும் கரெக்டு தான், கொஞ்சம் என் டென்ஷன்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருப்பானுங்க. அப்போன்னு பார்த்தா அங்கே யோவும் வந்துடுவான். இந்த பசங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பயங்கர ஷாக் ஆகிடுவான். அவன் காலங்காலத்திலே ஃபோனையும் காரையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேற கிளம்பிட்டு இருப்பான். நவ்வெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். மரியாதையாக என் காரை திருடி வச்சிருந்தானா கொடுத்துரு, இல்லைனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். டேய், நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா கொடு, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைத்தியக்காரன் தான். அவன் தான் ஃபோனையும் காரையும் திருடி வச்சிருக்கான். என்னை வேற இவ்வளோ பிரச்சனையில் தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வர கிளம்புவா. எங்கே போகிற நீ, உங்ககிட்ட ஃபோன் நம்பரும் கிடையாது, அட்ரஸும் கிடையாது, அவன் யாருன்னு கூட தெரியாது, எப்படி போய் கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு வர லீயும் கேட்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர போவான்லாம். ஒரு நிமிஷம் இரு, ஏன் இவ்வளோ அவசரப்படுற, ஒரு பிளானும் இல்லாமல் திருப்பி போய் பிரச்சனை மாட்டிக்காத, தயவுசெய்து உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். அவன் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு வேற கத்திட்டு இருப்பான். அப்போ வேற யோவும் உள்ளே வந்துடுவான். அது நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கர ஷாக் ஆகிடுவான். அவனை மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவாளே, பட்டுன்னு வேற அவன் காலு ஸ்லிப் ஆகி அப்படியே வேற அவன் மேலே விழுந்துருவான். இவன் வேற அப்படியே தெரியாமல் கிஸ்ஸும் பண்ணிவிடுவாங்களாம். பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க எல்லாருமே. இத்தோடு இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக், கமெண்ட், ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.